Hello friends, Assalamu alaikum. Welcome back to RSV Kitchen. இன்னைக்கு வீடியோவில் நீங்கள் எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்த ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்ட எங்களுடைய 3 பேர்த்தோட மீட்டப் வீடியோவை தான் உங்ககிட்ட இந்த vlog மூலிமா ஷேர் பண்ணிக்க போகிறேன். கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு அப்புறம் எங்களுடைய மீட்டிங் எப்படி இருந்துச்சு, இந்த நேஷ்னல் டே ஹாலிடேஸை நாங்கள் எப்படி ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இந்த vlog வந்து நேஷ்னல் டே அப்போ எடுத்தது. ஸோ நேஷ்னல் டேக்காக ஹசனோட நர்சரியில் அவனுக்கு வந்து நேஷ்னல் ஃப்ளாக் கலர்லேயே ட்ரெஸ் வந்து வியர் பண்ண சொல்லியிருந்தாங்க. அதை வாங்க தான் இப்போ போயிட்டுருக்கோம். இங்கே நேஷ்னல் டே அப்படின்னாலே எங்கே பார்த்தாலும் நேஷ்னல் ஃப்ளாக் கலர்லேயே நல்லா டெக்கரேஷன் பண்ணியிருப்பாங்க, பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும். நேஷ்னல் ஃப்ளாக் கலரில் ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போது ஷார்ஜாவில் இருக்கிற ரெட் டேக் தான் வந்திருக்கேன். என் ஹஸ்பண்ட்க்கு ஒர்க் இருந்ததுனால நான் மட்டும்தான் ஷாப்பிங் பண்ண வந்தேன். அவங்க வந்து என்னை ரெட் டேக்கில் இறக்கி விட்டுட்டு அவங்களும் ஹசனும் வந்து போயிட்டாங்க. ஏன்னா ஹசன் இருந்தானா அவன் என்னை வாங்க விட மாட்டான், அதனால். ஸோ ரெட் டேக்கில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கலெக்ஷன்ஸும் இருந்துச்சு. பட் இந்த ஃப்ளாக் கலரில் மட்டும் ட்ரெஸ் இல்லை. ரெட் டேக்கில் கிடைக்கலன்னொன்னே நான் அங்கேருந்து கிளம்பிட்டேன். ஸோ பக்கத்தில் வந்து சென்டர் பாயிண்ட் இருக்குது. போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இந்த 1 to 10 ஷாப்பை பார்த்தேன். இந்த 1 to 10 ஷாப்பில் வந்து இந்த நேஷ்னல் டேக்கு வேண்டிய எல்லா திங்ஸஸும் இருந்தது. டெக்கரேஷன் திங்ஸ்லேருந்து ஆரம்பித்து ட்ரெஸ் எல்லாமே இருந்தது. என்னோடய பேட் டைம் பார்த்தீங்கன்னா கேர்ள் பேபி ட்ரெஸ்ஸஸ் மட்டும்தான் இருந்தது ஃப்ளாக் கலர் ட்ரெஸ்ஸில். பட் பாய் பேபி ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே விற்று போச்சான். கொடுமையை பார்த்தீங்களா, அங்கே தான் கிடைக்கல. இங்கே வந்து பார்த்தா கேர்ள்ஸ்க்கெலாம் இருக்குது, கேர்ள் பேபிக்கெலாம் அதுவும் அழகழகாக வச்சுருக்காங்க. பாய் பேபிக்கு இல்லையா. ஸோ ஃப்ளாக் ட்ரெஸ் தான் கிடைக்கல. ஓகே, ஃப்ளாக் ஆச்சும் வாங்கலாம் அப்படின்னு நான் செக் பண்ணி வாங்கிட்டு இருந்தேன். ஃபைனலி பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளாக் தான் ஹசனுக்கு ஏற்ற மாதிரி குட்டியாக அழகாக வாங்கினேன். ஹசனுக்கு வந்து யூஏ நேஷ்னல் ஃப்ளாக் ட்ரெஸ் வந்து வாங்க சொல்லியிருந்தாங்க அவங்க நர்சரியில். சரி ஓகே வாங்கலாம் அப்படின்னு போய் ரெட் டேக்கில் போய் பார்த்தேன், கலெக்ஷன்ஸ் இல்லை. இங்கே பார்த்தேன் ஜஸ்ட்டு கிடைக்குமா, டிஷர்ட் மட்டும் தானே அப்படின்னு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் ஃபினிஷ் தான், அதுக்குள்ளே வாங்கிட்டு போயிட்டாங்க போல இருக்குது. ஜஸ்ட்டு இது மட்டும் தான் வாங்கினேன், ஃப்ளாக் மட்டும் தான் வாங்கினேன். இப்போ நான் போகிறது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சென்டர் பாயிண்ட் பக்கத்துலேயே இருக்குது. ஸோ அங்கே போய் பார்க்கலாம். வந்துட்டேன். இது கொஞ்சம் நியர்பை தான், வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான் அப்படிங்கிறதுனால இப்போ சென்டர் பாயிண்ட் வந்து நான் ரீச் ஆகுறேன். ஸோ லக்கிலி எங்கேயாச்சும் கிடைக்கணும். இதுக்கு மேலே விளாட முடியாது. ஜஸ்ட்டு ஒரு டிஷர்ட்காக. கலெக்ஷன்ஸ் இருக்குது. பட் ஆனால் எல்லாம் தீந்துருச்சு போல். நம்ம லாஸ்ட் டயத்தில் வந்து பார்க்குறோம். ஆக்சுவலி நான் பார்க்கவே இல்லை, நர்சரியில் அமைச்ச மெசேஜை பார்க்கவே இல்லை. குட்டி குட்டி குழந்தைங்களுக்காக இருக்குது, பெரிய பிள்ளைங்களுக்கு இல்லை. அதுதான் ஒன் இஸ் குட்னா. பட் ப்ரைஸ் எப்போன்னு பார்ப்போம். ப்ரைஸ் வந்து 19 dirhams. நல்லா இருக்கானா இல்லை வந்து 4 to 5. இதுவும் நல்லாயிருக்கு. பட் ஆனால் இந்த ரெட் கலர் மிஸ்ஸிங் ஃபுல்லாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இங்கேயும் ஃப்ளாக் போட்டிருக்காங்க பாருங்கள். இங்கேயும் ஃப்ளாக் இருக்குது, நிறைய ஃப்ளாக்ஸ் இருக்குது. 12 dirhams. பர்ஸு முதற்கொண்டு பாருங்கள். பர்ஸு இது என்ன கேப்பா? வா, கேப்பு சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு பாருங்கள். கேர்ள் பேபியை மட்டும் இருந்துச்சுன்னா நான் வாங்கி மாட்டி விட்டு தான் அனுப்புவேன். க்யூட்டாக இருக்குல்ல. ஃபைனலி வாங்கிட்டேன்ப்பா ஒரு வழியாக. ஹசன் கிடச்சிருச்சு சென்டர் பாயிண்டில். ஸோ நீ கிளம்ப வேண்டியதுதான். ஹஸ்பண்ட் வர்றதுக்கு லேட் ஆகுது. ஸோ அதனால நான் பாருங்க எனக்கு ட்ரெஸ்லாம் பார்த்துட்ருக்கேன்.
ஹசனுக்கு ஃப்ளாக் ட்ரெஸ்ஸும் ஃப்ளாகும் வாங்கியாச்சு. ஸோ எனக்கு வந்து ட்ரெஸ் பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா ஹஸ்பண்ட் வர லேட் ஆனதுனால ஒரு 1/2 அன் ஹவருக்கு அப்புறம் அவங்க வந்தாங்க. என்னடி பண்ணுது? Chocolate milk? You drinking chocolate milk? Oh my god. Yummy? Oh. Okay, give me baby. Eh? உனக்கே சாக்லேட் மில்க்? ஒலாத்திட்டு வந்த எனக்கே சாக்லேட் மில்க் இல்ல. சும்மா உட்காந்து வரவனுக்கு சாக்லேட் மில்கா? இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து ஹசன் பேபி நல்லா ஃப்ளாக் ட்ரெஸ்லாம் வியர் பண்ணிட்டு சூப்பராக ரெடி ஆயிருக்காரு. ஹசன், ஆர் யூ ரெடி? வாவ் ஹசன், குட். வாட் இஸ் திஸ்? ஒயிட் ஃப்ளாக். ஹசனுக்கு இந்த ஃப்ளாக் ட்ரெஸ் எப்படி இருக்குது அப்படின்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ரொம்ப அழகாக வந்து வியர் பண்ணிட்டு போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தார் நர்சரியில். ஸோ அன்னைக்கு டே ரொம்ப அழகாக போச்சு. அடுத்த நாள்லேருந்து இங்கே நேஷ்னல் டேக்காக ஒரு 4 நாள் மாதிரி லீவ் விட்டுருந்தாங்க. அந்த லீவை வந்து நான் வேஸ்ட் ஆக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்காக கொரோனா டெஸ்ட்லாம் எடுத்துகிட்டு அபுதாபி வந்துட்டேன் அன்றைக்கி நைட்டே. ஸோ அன்றைக்கி நைட்டு பார்த்தீங்கன்னா ஜுல்ஃபியாவும் வந்திருந்தாங்க வீட்டுக்கு. வந்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். ரொம்ப நாளைக்கு அப்புறம், அதாவது 1 வருஷத்துக்கு அப்புறம் மீட் பண்ணது. அதனால் எங்களுக்கு பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்கலாம் தோணலை. ஸோ அன்றைக்கி மறுநாள் வந்து சாப்பாடு பார்த்திங்கன்னா அனீஸ் வீட்டில் தான். அனீஸ் பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் கத்திரிக்காய் சாம்பார், மட்டன் உப்பு கறி, அதோடு சேர்த்து எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு சிக்கன் செஞ்சுருந்தாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் எல்லாத்தையும் மீட் பண்ணதில் அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஸோ முன்னாடி மாதிரி இப்போ வந்து என்னால் சீக்கிரமாக மீட் பண்ண முடியறதில்ல. எதனால் அப்படின்னா கொரோனா டெஸ்ட் எடுக்க வேண்டியது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் என் ஹஸ்பண்ட்க்கு வந்து பார்த்திங்கன்னா லீவ் வந்து சேர்ந்தா மாதிரி வரதில்லை. ஸோ இந்த லீவ் தான் வந்து எங்களுக்கு கொஞ்சம் சேர்ந்தா மாதிரி வந்ததுனால நான் கிளம்பி வந்துட்டேன். என்ன பண்ணுமா வாட் சுகேரா? ஒவ்வொரு நேஷ்னல் டேக்கும் இங்கே ஏர் ஷோ நடக்கும். ஸோ ஈவினிங் போல் நாங்கள் எல்லோரும் ஏர் ஷோ பார்க்கலாம் அப்படின்னு கிளம்பி போனோம். எங்கள் கூட அனீஸ் வரல. அனீஸ்க்கு வந்து கொஞ்சம் எடிட்டிங் ஒர்க் இருந்துச்சு. ஜுல்ஃபியா வந்து அவங்க வீட்டுக்கு நியர்பையாக இருக்கிற அந்த இடத்துலேருந்து பார்க்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நாங்கள் மட்டும் போனோம். ஹசனும் ஆரிஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப க்யூட்டாக அழகாக வந்து கை கோத்துட்டு வந்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு, ரெட்டை பிள்ளை மாதிரி. ஸோ ஒரு வழியாக வந்து வர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டோம். ஏர் ஷோ வந்து ஒரு 4:30க்கெலாம் ஸ்டார்ட் ஆகிடும் அப்படின்னு சொன்னதுனால ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்தோம். பட் ஆனால் வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியும் ஸ்டார்ட் ஆகவே இல்லை. What are we doing here? 1 hour happened. 1 ஹவராக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஷோக்காக. இங்கே வரல சுகீரா, நீ தானே அவசியமாக கூப்பிட்டேன். எங்கே ரொம்ப நேரம் வெயிட் பண்ணோம். கிட்டத்தட்ட ஒரு 2 ஹவர்ஸ் மாதிரி வெயிட் பண்ணியிருப்போம். இருட்டியும் போச்சு, ஆனால் ஏர் ஷோ நடக்கவே இல்லை. இந்த பிளேன் பார்த்துக்கோ, இதான் ஏர் ஷோ. கலர் நம்ம பூசிக்கலாம்டி, நம்ம கலர் பூசிக்கலாம் சரியா? இவ்வளோ நேரம் உட்காந்து பார்த்துட்டு ஏர் ஷோவே கேன்சல் ஆகிடுச்சா என்ன எதுன்னு எதுவுமே தெரியல. ஸோ இப்போ வந்து பாருங்கள் ஏமாந்து போய் கிளம்புறோம். மணி வந்து 5:45 மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறமும் வந்து ஏர் ஷோ நடக்குங்கிறது தெரியல. சரி பார்ப்போம். நல்ல வேளை அனீஸ் வந்து வரலை. அவங்க வந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து ஏமாந்து போயிருப்போம். நல்ல வேளை அவங்க வந்து எடிட்டிங் ஆச்சு ஒழுங்காக பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, அடுத்தது என்னென்னு பார்க்கலாம். ஃபைனலி எங்களுக்கு வந்து ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக போச்சு. நின்று பார்த்திங்கன்னா ஏர் ஷோவே நடக்கலை. குழந்தைங்களாம் பாவம் ரொம்பவே டயர்டாகிட்டாங்க ஒரு 2 ஹவர்ஸ் மாதிரி எங்கே நின்னதுனால. ஸோ அந்த டே பார்த்திங்கன்னா ரொம்பவே எங்களுக்கு வந்து ஒஸ்ட்டாக போச்சு.
இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து நெக்ஸ்ட் டே வந்து நாங்கள் எல்லோரும் வெளியே போகிறதுக்காக கிளம்பிகிட்ருக்கோம். ஹாய், நாங்களாம் ரெடி ஆகிட்டோம். எங்கே போகிறோம் அப்படிங்கிறது வந்து சர்ப்ரைஸ். போகிறப்ப நீங்கள் வந்து தெரிஞ்சுக்குவீங்க. நாங்கள் ஷாஜிதாவும் ரொம்ப க்யூட்டாக ரெடியாக இருக்காங்க. இங்கே மட்டும் என்ன குறைச்சலாம், இங்கே மட்டும் என்ன குறைச்சலாம், டால் மாதிரி. அப்படி பிளாக் டால் மாதிரி இருக்கேன். காரிஸ் நானும் செம மேட்சாக இருக்கும் பாருங்க. மேட்சிங்கில் ஷாப்பிங் தெரியா சுகீராவும் ரெடி ஆகிட்டா, கேமரா கையுமாவே ரெடி ஆகிட்டா. சரி, நாங்கள் எல்லாரும் வந்து இப்போ ஜாலியாக கிளம்ப போகிறோம். எங்கே போகலாம் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பாருங்கள். பாய். நாங்கள் எல்லோரும் இப்போ எங்கே கிளம்பியிருக்கோம்னா, ஜுல்ஃபியா வந்து லஞ்சுக்காக இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க வீட்டுக்கு போகிறதுக்காக தான் வந்து கிளம்பியிருக்கோம். கிளம்ப ஆரம்பித்தது என்னமோ ஒரு 11 மணி போல். ஆனால் வந்து கிளம்பி முடித்து எல்லோரும் வெளியே வந்த டைமிங் வந்து 2 மணி போல் ஆச்சு. ரொம்ப டைம் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து வீட்டுக்கு போகிறதுனால அம்மாவை வந்து நான் ஃபஸ்ட் டைம் வந்து மீட் பண்ண போகிறேன். அதனால் அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு gift வாங்கணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த saree வந்து செலக்ட் பண்ணேன். ஸோ இங்கே 3 பேருக்கும் ஒரே மாதிரி வந்து ட்ரெஸ் எடுக்கணும்னு எனக்கு ஆசை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா 3 பேருக்கும் ஒரு டாப் எடுத்தோம். So these are the dresses. 3 roses, 3 dresses. ஹசன் பர்த்டேக்கு அனீஸ் வராததுனால ஹசனுக்கு வந்து gift வந்து வாங்கி கொடுத்தாங்க அனீஸ். சரி, தேங்க்யூ ஹசன். எதுக்கு இந்த கிஃப்ட்டு? பர்த்டேனா சிம்பிளாக சொல்கிறேன், தெளிவாக சொல்லு. Birthday gift of Hassan because we were not there. Now ஏன் வரல? அப்பா இல்ல. அப்பா இல்லையா? அப்பா இல்லை, ஒர்க் பிஸி இல்லையா? அவ தமிழ் என்ன மலையாளம் மாதிரி. அப்பா இல்லை. ஓகே, நீ பேசு தங்கம், நீ பேசு. கிஃப்ட் வாங்கிட்டு ஹாப்பியில் ஹசன் சுற்றிட்டு கிடக்குறான். ஹசனுக்கு கிஃப்ட்டை பார்த்ததும் பயங்கர ஹாப்பி. அதனால் பார்த்தீங்கன்னா அங்கேயே ஓப்பன் பண்ணி அங்கேயே பார்த்துட்டாரு. ஸோ எங்களுடைய பர்ச்சேஸ்லாம் முடிச்சுட்டு கிஃப்டெல்லாம் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டு நாங்கள் கிளம்புறதுக்குள்ளே டைம் பார்த்திங்கன்னா ஒரு 3:30 மணி போல் ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் வந்து ஜுல்ஃபியா வீட்டுக்கு ரீச் ஆனதே 3:30 மணிக்கு தான். லஞ்சுக்கு ரொம்பவே டைம் ஆனதுனால எல்லாருக்கும் பயங்கர பசி வர ஆரம்பிச்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் ஷாப்பிங்லாம் பண்ணதுனால ரொம்ப டயர்டாகவும் இருந்துச்சு. அதனால போன உடனே வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். சாப்பிட்டெல்லாம் முடித்ததுக்கப்புறம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நாங்கள் எல்லோரும் மீட் பண்ணதுனால பேசிக்கிட்டே இருந்துட்டோம். டைம் எப்படி போச்சுனே தெரியல, அந்தளவு ஜாலியாக வந்து எங்களுக்கு பொழுது போச்சு. ஸோ ஈவினிங் வந்து அம்மா கையால் ஒரு சூப்பரான டீ குடிச்சிட்டு ஜாலியாக எங்களுடைய டயத்தை வந்து நாங்கள் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். ஹாய், ஃபைனலி பார்த்தீங்கன்னா மீட் பண்ணியாச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் போன நேஷ்னல் டேக்கு வந்து ஜுல்ஃபியா ஊருக்கு போனாங்க. இந்த நேஷ்னல் டேக்கு தான் வந்து இவங்களை மீட் பண்ண வந்திருக்கேன். வந்து 2 months, ஆமாம் 1 year ஆச்சு. ஸோ 1 yearக்கு அப்புறம் எங்கள் 3 பேர்த்தோட மீட்டிங் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த மூமெண்ட்டு. ஜுல்ஃபியா வந்துட்டு எங்களை விருந்து கூப்பிட்டுருந்தாங்க. நல்ல ஒரு சூப்பரான ஹைதராபாத் சிக்கன் பிரியாணி செஞ்சு வச்சுருந்தாங்க. நல்லா ஒரு ஃபுல் கட்டிட்டு நல்லா ரகலை அடிச்சுட்டு இருந்தோம். வீடியோ எடுக்கிற மூடெலாம் சுத்தமாக கிடையாது. இதுவே பாருங்கள், எல்லாரும் கேட்டுட்டே இருக்கிறீங்க அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இந்த கிளிப்பிங்கை நாங்கள் ஆட் பண்ணுறோம். வந்து இப்படி கேதரிங் அந்த மாதிரிலாம் வரும்போது வந்துட்டு எங்களுக்குள்ள பர்சனல் டைம் தான் வந்து மேக்ஸிமம் நாங்கள் என்ஜாய் பண்ண நினைப்போம். அந்த இடத்துல வீடியோ எடுத்து அதை கொலாப்ஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தால் இதுலேயே எங்களுக்கு டைம் போயிடும். ஸோ வந்து நாங்கள் பேசின மாதிரியே இருக்காது, நாங்கள் ஒன்றா வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரியே இருக்காது. ஸோ அதனாலேயே வந்து வீடியோஸ் வந்து அவாய்ட் பண்ணுறது. அதனால அதிகமான கிளிப்பிங்ஸ் கிடையாது. ஸோ இதுவும் உங்களுக்காக தான் வந்து இந்த வீடியோவில் ஆட் பண்ணுறேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த மூமெண்ட்டு, ரொம்ப ஜாலியாக இருக்குது. நான் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணேன். கொரோனா டெஸ்ட்லாம் எடுத்துகிட்டு வரதுக்கு தான் எனக்கு 2 மாதம் வந்து டிலே ஆயிடுச்சு இவ்வளோ பார்க்குறதுக்கு. ஆனால் அவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்டுட்டீங்க. அதுக்குள்ளே என்னாச்சு சண்டெல்லாம் கேட்டுட்டீங்க. அப்பெல்லாம் எதுவுமே கிடையாது. நாங்கள் எப்பவும் போல தான் இருக்கோம். ஏன்னா எல்லாத்தையும் நம்ம வந்து வெளிக்காட்டிக்க முடியாது இல்லையா, எல்லாரும் பிஸியா இருக்கும். ஆமா, அதுதான் உண்மை. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சொல்லிடு. நல்ல வீடியோஸ் பார்க்கணும்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் இந்த மாதிரி அருமையான வீடியோஸ் பார்க்கறது. அருமையான அரிசி
கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஐயோ நல்ல வீடியோஸ் பார்க்குறதா இருந்தா யாரை சொல்றது? நல்ல வீடியோஸ் பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் ஒத்துக்கிறேன்ப்பா, நான் அருள் சேனல். ஓகே, நாங்கள் இப்போ போய் ஜாலியாக உட்காந்து பேசி டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். பாய். கரெக்டாக நாங்கள் 3 பேரும் ஒன்று சேர்ந்து 1 வருஷம் ஆகுது. போன வருஷம் வந்து ஜுல்ஃபியா ஊருக்கு போகிறாங்க அப்படின்ட்டு நேஷ்னல் டே லீவுக்காக நாங்கள் வந்து 3 பேரும் ஒன்றா இருந்தோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த வருஷமும் வந்து ஒன்றா இருப்போம்னு நினைக்கவே இல்லை. இந்த வருஷத்தையும் என்னால் மறக்கவே முடியாது. இந்த ஹிஜாப் வந்து நமக்கு ஹிஜாப் ட்ரெஸ்ஸஸ் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பிங்க் கலர் ஹிஜாப் வந்து ஒரு காட்டன் மெட்டீரியல். இது பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை, யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. மெட்டீரியல் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கிறதுனால நம்ம எவ்வளோ நேரம் வியர் பண்ணியிருந்தாலும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வைக்கிது. பர்சனலி இந்த ஹிஜாப் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வந்து பார்ட்டி வியர் ஹிஜாப், ஃபங்க்ஷன்ஸ்க்கெலாம் யூஸ் பண்ணோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட மெட்டீரியல் வந்து சிஃபான் டைப்பில் கொடுத்துருக்காங்க. இந்த ஹிஜாப் வந்து நம்ம பேக் சைடில் வந்து பின் பண்ணி கட்டுற மாதிரி இருக்கும், ஸ்லைடில் வரா மாதிரி. ஸோ இது வந்து நம்ம வியர் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி. அது மட்டும் இல்லாமல் பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லா நீட்டாக இருக்கும். இந்த ஹிஜாப் வந்து ஒரு பியூர் காட்டன் ஹிஜாப். இந்த மாதிரி ஹிஜாப்ஸ்லாம் வந்து நம்ம வியர் பண்ணும்போது நமக்கு லேயர்ஸ்லாம் மாறாமல் எப்படி நம்ம வியர் பண்ணமோ அதே மாதிரியே வந்து நமக்கு ஸ்டிப்பாக நிற்கும், ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் ஃபீல் ஆகும். ஸோ இந்த ஹிஜாப்ஸ்லாம் பார்த்திங்கன்னா மலேசியா, துபாயிலேருந்து அவங்களுக்கு வருது. ஸோ இதோட சேர்த்து வந்து நமக்கு ஒரு ஹிஜாப் கேப்பை வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கேப்போட மெட்டீரியல் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க, நல்லா சாஃப்டாக இருக்குது. இதை வியர் பண்ணியிருக்கும் போது வந்து இதோட லுக் வந்து இப்படி தான் இருக்கும். இந்த ஹிஜாப்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் அவங்கள இன்ஸ்டாகிராம் மூலிமாவும் காண்டாக்ட் பண்ணலாம், வாட்ஸ்அப் குரூப் மூலிமாவும் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ அவங்களுடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வந்து நான் ஸ்லைட்லேயும் கொடுக்குறேன், கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் லிங்க்ஸ் எல்லாம் தரேன். ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இவங்க வந்து ரீசெல்லர்ஸ் கூட நல்ல ரேட்டுக்கு கொடுக்குற விருப்பப்பட்டிங்கன்னா அவங்கள வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஈவினிங் ஒரு 7 o'clock போல் நாங்கள் எல்லோரும் வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சலூரா ஸ்வீட்ஸ் அப்படிங்கிற ஒரு அரபிக் ஸ்வீட் ஷாப்புக்கு போயிருந்தோம். இங்கே இருக்கிற ஸ்வீட்ஸ் எல்லாமே வந்து அரபிக் ஸ்வீட்ஸ் தான். ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து நாங்கள் எல்லோரும் உட்காந்து வெளியே போய் சாப்பிட்றப்போ பார்த்திங்கன்னா ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு. பழைய நினைப்புலாம் வந்து வந்துடுச்சு எங்களுக்கு. இந்த ஸ்வீட் ஷாப்பில் கேக்கு, அதுக்கப்புறம் வந்து குனாஃபாலாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு, நல்லா டேஸ்டியாக இருந்துச்சு. எப்பவும் சாப்பிட்றத விட இந்த ஷாப்பில் ரொம்ப நல்லா இருந்தது. அழைச்சிட்டு வா அம்மாவை. வாங்கம்மா, இன்ஷால்லா வாங்க, உடம்பு பார்த்துக்கோங்க சரியா? பிஸ்தாவா தின்னுட்டு இருக்க உடம்பு. பாய், அஸ்ஸலாமு அலைக்கும். தூங்கிட்டாங்க. ஸோ ஆஃப்டர் 1 இயருக்கு அப்புறம் நாங்கள் எல்லோரும் மீட் பண்ணி ரொம்ப ஜாலியாக இருந்த நாள் வந்து இந்த நேஷ்னல் டே ஹாலிடேஸ்னு சொல்லலாம். ஸோ இந்த வருஷம் நேஷ்னல் ஹாலிடேஸையும் எங்களால் மறக்கவே முடியாது, ரொம்ப ஜாலியாக போச்சு. ஸோ அதுக்கப்புறம் நானும் வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். I'm going home. ஹாரிஸ் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு போகிறேன்னு சொன்னோன்னே ரொம்ப வந்து ஷேட் ஆகிட்டான். ஹாரிஸ்க்கு மேலே பார்த்திங்கன்னா சுகேரா ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டா எப்பவும் போல். சுகிரா வந்து அழவே ஆரம்பிச்சிட்டா, ரொம்பவே மனசுக்கு ஃபீல் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து நாங்கள் எப்போ மீட் பண்ணுவோன்னு தெரியல. ஸோ இப்படி தான் வந்து எங்களுடைய நேஷ்னல் ஹாலிடேஸ் வந்து ரொம்ப சூப்பராகவே போச்சு. ரொம்ப ஜாலியாகவும் சரி, பிரிஞ்சு வரப்போ ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ இந்த விலாக் வந்து உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க எங்களோட சேர்ந்து அப்படின்னு நம்புகிறேன். அப்படி உங்களுக்கு இந்த விலாக் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு பெரிய லைக் கொடுங்க. உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? நம்ம சேனலோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்போ உடனே போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் சிம்பலில் ஆளுங்கிற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் உங்களை நான் மீட் பண்ணுற வரையும் தேங்க்யூ, பாய் பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.